விடுதலை நாயகனாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வேத பகுதியில் நம்ம பார்க்குறோம், ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் பாருங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இயேசு யாருக்கு பார்த்து சொல்றாரு அப்படின்னா, இயேசு அவர் அந்த உபதேசம் பண்ணும்போது, அற்புத அடையாளங்கள்லாம் நடக்கும்போது, சத்திய வார்த்தைகளை சொல்லும்போது நிறைய பேர் விசுவாசிக்கல. ஆனால் அதில் சிலர் என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாங்க. அப்போது தம்மை விசுவாசித்தவர்களை நோக்கி இயேசு கிறிஸ்து இன்னும் அதற்கு அடுத்தபடியாக அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அங்கே என்ன செய்கிறார், அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறார். அப்போ முதல் ஸ்டெப்பு நம்ம விசுவாசம் இருந்தாதான் அடுத்தது ஆண்டவர் காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார், சொல்லி கொடுப்பாரு. நம்ம வளர்றதுக்கு நமக்கு என்ன செய்வார், அவர் உதவி செய்வார், ஆவியானவர் உதவி செய்வார். இப்போ நம்ம வாழ்க்கையில விசுவாசம் தான் ஆரம்பமே. நாம கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அளவு எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு சொல்லுகிறார், என்ன சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சத்தியத்தை அறிய 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 நீங்க விடுதலையாய் வாழ முடியும். அப்ப இந்த விடுதலையை குறித்த ஒரு வாக்குத்தத்தத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். விடுதலை நிச்சயமா உங்களுக்கு உண்டு என்று சொல்லி அவர்களுக்கு என்ன செய்யறார், அவர் வாக்கு பண்ணுகிறார். அப்ப அந்த வாக்குத்தத்தை நிறைவேற வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம சைட்ல இருந்து சத்தியத்தை நம்ம அறிய வேண்டும், உண்மையை அறிய வேண்டும், சத்திய வார்த்தைகளை நாம அறிய வேண்டும். இப்போ சத்திய வார்த்தையை அறியறதுக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன தடையா இருக்கிறது என்பதை அடுத்த வசனங்களில பார்க்கிறோம். இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொன்னபோது, நீங்க விடுதலை ஆவீங்க. அந்த ஜனங்கள் அவங்க இயேசுவை விசுவாசிச்சாங்க, ஆனா அவர் சொன்னது அவங்களுக்கு புரியலை. நம்ம ஒரு சிறைப்பட்டு போனாவோ இல்லை அடிமைத்தனத்துல இருந்தாதானே விடுதலைன்ற பேச்சு அங்க வரும். நாங்க தான் ஆபிரகாமோட பிள்ளைங்களாச்சே, நாங்க யாருக்குமே என்னைக்குமே அடிமையா இருந்தது இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. நீங்க விடுதலையாவோன்னு சொல்றீங்களே, நாங்க எதுக்கு அடிமையா இருக்கோம்? அப்ப அந்த ஜனங்கள் பாருங்க, அவங்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. அப்ப இயேசு அவங்களுக்கு அழகா அவர் சொல்றாரு, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம வழி வழியாக பாருங்க, ஆதாமின் பிள்ளைகளாக ஆதாம் பாவத்துல விழுந்தால், அப்ப ஆதாமின் சந்ததியாகிய நம்மிலும் நம்ம என்ன செய்தோம், பாவம் வாசமா இருக்கிறது. பாவத்துலதான் நம்ம பிறந்தோமே. அப்போ நம்முடைய சரீரத்துல அப்போ நம்மளுடைய மனுஷன் என்று பிறந்தாலே அவனுக்குள்ளாக என்ன இருக்கு, பாவம் அங்கு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. பாவம் இல்லாத மனுஷனே இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அப்ப நமக்கு இந்த பாவத்திலிருந்து விமோச்சனம் வேணும், இந்த பாவத்திலிருந்து மீட்பு வேணும், இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேணும். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பாவ மனுஷன் பாதாளத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான். இந்த பாவம் செய்கிற மனுஷனுடைய ஆத்துமா சாகவே சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த பாவத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கப்படணும்னா இயேசு ஒருத்தர் தான் வழி. இயேசுவை விசுவாசிக்கிறது மாத்திரம்தான் வழி. அதுதான் அவர் சொல்றாரு, பாவம் செய்கிற மனுஷன் என்ன பண்ணுவான், அடிமைத்தனத்துல இருக்கான். அடிமை என்பவன் யாரு, அடிமை என்பவன் அடிமைதான். இப்போ ஒரு குடும்பத்தை எடுத்துட்டோம்னா அடிமை வேறு, குமாரன் வேறு.
அடிமையாக தான் இருக்க முடியும். ஆனால் குமாரன் அப்படி இல்லை, அந்த குடும்பத்துக்கு சொந்தக்காரன். அப்போது நாம் அடிமைத்தனத்தில், பாவத்தின் அடிமைத்தனத்தில் அடிமையாக இருக்கிற வரைக்கும் நாம் தேவனுக்கு பிள்ளைகளாக மாற முடியாது. அப்போது நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற புத்திர சுவிகாரத்துக்கு சொந்தக்காரர்களாக நம்ம ஆகணும். அப்படின்னா பாவத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? மீட்கப்பட வேண்டும். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். பாவத்திலிருந்து நம்ம என்ன பண்ணோம்? மனம் திரும்பி நம்ம மன்னிப்பை பெற வேண்டும் என்று கிறிஸ்து அழகாக அவங்களுக்கு சொல்லித்தராரு. அப்போ இந்த சத்தியத்தை அறிகிறதுனா என்ன, இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிற அனுபவம்னா என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவோட உபதேசத்தை நம்ம பின்பற்றும் போது இயேசு கிறிஸ்து தான் வழி, சத்தியம், ஜீவனாய் இருக்கிறார் என்பதை அறிந்து அவருடைய கரத்தில் நம்மளோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது இந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை வருகிறது, ஜெயம் வருகிறது. பாவத்தை நமக்கு என்ன ஆண்டவர் மன்னிக்கிறார். பாருங்க, நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவு பாவம் இருந்தாலும் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்மளோட பாவத்தை நம்மளை விட்டு விலக்குறார். நம்மளை மன்னிக்கிற தேவன் ஒருவர், நம்மளை மன்னிக்கிறதற்கு அதிகாரம் ஒருத்தர் இருக்கு அப்படின்னா அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். ஏன்னா அவர் தான் அவருடைய சொந்த ரத்தத்தை, பரிசுத்த ரத்தத்தை சிந்தி உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டார். அதுதான் அவரை பின்பற்றுகிற உண்மையான சீஷர்களுக்கு, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு கிறிஸ்து சொல்லி தருகிற ஒரு சத்தியம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்னைக்கு கற்றுக்கொண்ட இந்த வசனங்களின் படி முதலாவது நம்ம என்ன பண்ணோம்? நம்மளோட விசுவாசத்தை கிறிஸ்து மேலே நம்ம முழுமையாய் வைக்கிறதற்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இன்னும் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லை, சத்தியத்தை அறிய கிறிஸ்துவோட உபதேசங்கள், வார்த்தைகளை அறியறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும். கர்த்தருடைய வார்த்தையை வாஞ்சியா வாசிக்கிறதுக்கு, தியானிக்கிறதுக்கு நம்ம நேரம் எடுக்கணும். அவருடைய வார்த்தைகள் மேலே ஆழமாய் நம்முடைய விசுவாசத்தை வைத்து அதுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் போது சத்தியத்தை அறிய அது நம்முடைய வாழ்க்கையில் விடுதலையை கொண்டு வருவோம். பாவத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு கிறிஸ்துவை சார்ந்து கொண்டு அவர் நாமத்தில் பாவ மன்னிப்பை பெற்று விடுதலையாய் ஜீவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படி அவரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் தெய்வமே, பாவத்திலிருந்து ஆண்டவரே, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்க வல்லவர், எங்களை மீட்கிறதற்காக, ரட்சிக்கிறதற்காக வந்தவர். உம்மை நாங்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். பாவத்திலிருந்து மனம் திரும்ப ஒவ்வொரு நாளும் நாங்கள் பாவ மன்னிப்பை பெற்று எங்களை நாங்கள் நிதானித்து அறிந்து விசுவாசத்தில் உம்மை உறுதியாய் ஆண்டவரை பற்றி கொண்டு நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கை வாழ, விடுதலையான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. வெற்றியாய் ஜீவிக்க, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அல்ல, பாவத்தை ஜெயித்தவர்களாய், சத்ருவை ஜெயித்தவர்களாய் நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. உடைய பலத்த கரத்துக்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.